வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப இந்திய அரசியல் மற்றும் சுகாதாரம் இரண்டிலும் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கியவர். இவரின் அரசியல் பிரசித்தம் இவரின் இரத்தத்தில் ஊறிப்போனது. இவரின் தாத்தா திரு NV நடராஜன் அவர்கள் திமுகவின் ஐம்பெரும் தலைவர்களில் ஒருவராக இருந்தவர். தன் அரசியல் குருவாக மதிக்கும் இவரின் தந்தை திரு NVN சோமு அவர்கள் ஒரு சமரசமற்ற தொழிற்சங்க தலைவராகவும் முன்னாள் மத்திய அமைச்சராகவும் இருந்தவர். தன் தந்தையின் அரசியல் உத்வேகத்தை அறிந்து அதன் வழியில் தன் அரசியல் பயணத்தை தொடர்ந்தவர். கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்ற வாக்கியத்தை போன்றே தனது முதன்மை குருவான தன் தாயின் வழிகாட்டுதலின் படியும் தன் தோழியின் அறிவுரையின் படியும் 1988 ஆண்டு சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சையில் இளங்கலை பட்டம் பெற்றார். மேலும் கல்வி என்பது கடல் போல, அதை தோண்ட தோண்ட அறிவு பெருகும் என தன் கல்வி அறிவு தாக்கத்தால் ஸ்ரீ ராமச்சந்திர மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் மகப்பேறு மற்றும் மருத்துவத்தில் முதுகலை பட்டம் பெற வழிவகுத்து வெற்றி கண்டார். சங்ககாலம் முதல் நிகழ்காலம் வரை தங்கமான அரசியலை அறிந்தோம். வள்ளுவன் காட்டிய அரசியல் வாழ்க்கை பாதைக்கு உயரிய வழி. அது போன்று தன் தந்தை காட்டிய அரசியலில் திமுக கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்தி மாநிலங்களவையில் ஒரு முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற வாக்கிற்கேற்ப தன் அரசியல் பேச்சு திறனால் மேலவையில் பொருத்தமான கேள்விகள் எழுப்பி 2021 ஆண்டு தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கி அதில் நியாயமான பிரச்சனைகளை முறையாக தீர்ப்பதற்கும் வழிவகுத்தார். நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமின்றி பட்டியலின மக்களுக்கான கூட்டு நாடாளுமன்ற குழு உறுப்பினராகவும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் நல வாரியத்தின் உறுப்பினராகவும் உள்ளார். ஈன்று புறம் தருதல் என் தலை கடனே என்று தன் வாழ்வினை அரசியல் மட்டும் சாராமல் பெண்களின் சுகாதார தேவைகளுக்கு தன்னை அர்ப்பணித்தவர். சென்னையில் TTK சாலையில் தாய்மை மருத்துவமனை என்ற பெயரில் முழுநேர மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையை நிறுவினார். பெண்களின் ஆரோக்கியம், கருத்தரித்தல், பிரசவம் மற்றும் பிரசவத்திற்கு முந்தைய மற்றும் பிந்தைய காலம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அவரது நிபுணத்துவம் பரவியுள்ளது. 2000க்கும் மேற்பட்ட குழந்தைகளின் பாதுகாப்பான பிரசவம் மூலம் பல குடும்பங்களின் நல்வாழ்வுக்கு பங்களித்துள்ளார். தன்னை தானே நினைப்பது சுயநலம், தன்னை சார்ந்த சமூகத்தை நினைப்பது பொதுநலம் என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப தன் வாழ்வினை பொது சேவைக்காக அர்ப்பணிப்பு செய்தும் அரசியல் மரபில் ஆழமாக வேரூன்றியும் திராவிட தலைவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி மக்கள் நலனை பேணி காப்பதிலும் சமூக மாற்றத்திற்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் அன்பிற்குரிய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மருத்துவர் கனிமொழி NVN சோமு அவர்களை எங்கள் கற்றல் கல்வி மேலாண்மை மைய விழாவிற்கு தலைமை விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது எங்கள் கற்றல் கல்வி மேலாண்மை மையம். நிறைய பேரை நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு ஒரு மனதைரியமும் ஒரு அறிவு பலமும் தேவைன்னா அதுக்கு எஜுகேஷன் மேண்டேட்ரி ஃபார் பெண். எஜுகேஷன் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியங்கிறது பெற்றவங்க சின்ன வயசுலேருந்தே அந்த பெண்ணின் மனசில் புகுத்தணும். எஜுகேஷன் தான் காப்பாற்ற போகுது. ஸோ எல்லா பெண்களும் எஜுகேட் ஆகிறது ரொம்ப 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 முக்கியமாக. அது எந்த ஸ்ட்ராட்டா ஆஃப் பீப்புளாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா பெண்ணுக்கும் எஜுகேஷன் போய் சேரணும். மேலும் உங்களின் கம்பீர குரலும் பெண்களுக்காக சேவை செய்யும் அன்பும் மென்மேலும் சிறப்பாக செயலாற்ற எங்கள் கற்றல் கல்வி மேலாண்மை மையம் சார்பாக வாழ்த்துகிறோம்.